ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்காக பார்த்திங்கன்னா அரைக்கீரை தாங்க எடுத்திருந்தேன். அரைக்கீரை நல்லா பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேங்க. அடுத்து நைட்டு டின்னருக்காக பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 3 to 4 hours முன்னாடியே செஞ்சு எடுத்து வச்சுடுவேன். எனக்கு ஒரு ஃபீல் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதுக்காக தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாவோடு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீர் துண்டுகளையும் சேர்த்து நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பத்த தேங்காய், ஒரு 15 முந்திரியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் அந்த தேங்காய் முந்திரி விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டுகளையும் இதில் சேர்த்து மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இதில் போட்டிருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரும். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா மேலே தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்து நல்லா மூடி எடுத்து வச்சிடலாங்க. இதை வந்து உடனே சாப்பிட்றத விட ஒரு 4 to 5 hours வந்து நம்ம அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்னோடய ஃபீல் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாவே பெட்டராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடையல், கோவக்காய் ஃப்ரை, பிரண்டை துவையல், தயிர். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.